இன்னும் கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி சொல்றேன். தாயே அம்மா சனிக்கு வர மாட்டாங்க. அம்மா எங்க சரியான பசு அது எத்திரி ஊசி போறது நானு சன கூட நிக்க மாட்டேன். இல்ல எங்க வீட்டுல பசு மாட்ட சொன்னமா ஒண்ணு இல்ல. எப்படியா சொல்லலாம்? அம்மா தாயே அம்மா தாயே ரெண்டு கண்ணு தெரியாதம்மா. இரண்டு கண்கள் தெரியாத பாவி அம்மா. இந்த கேவடியாளுக்கு ₹1 கூட போட. டேய் யார் தெரியா? ஏய் சரிடா. சரிடா. பெட்ரோல் பம்ப் போட்டு வச்சா கலப்பு. அந்த பெட்ரோல் பம்ப் கூட நீங்க தப்பிச்சிடலாம். ஒரு பாம்பு போட்டா ஒருத்தர் கூட உட்கார ஒரே கோழிக்கறி நாட்டம். ஏய் இந்த நாட்டிலே இருக்கிறது இங்க போடிக்கிட்டு போடி. காலத்தின் சோதனையோ இல்லை கடவுளின் வஞ்சனையோ பாலின் கூர்மி சோதிக்கிறது வாழ்வதால் கிடைத்ததா? இந்த சதிகாரி விளையாடும் சோதனை களமாக எழுதி பிரிவைதான் நிறுவன் பிறப்பித்தானா அம்மா? புவிதின் பெண்ணா பிறப்பது பெரும் தவம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்வார்களே, நான் என்ன கர்மத்தை செய்தேன் என்று தெரியவில்லையே. பெண்ணா பிறப்பது பெரும் பாவமா? பெண்ணா பிறந்து விட்டால் காலமெல்லாம் அழுதுதான் தீர்க்க வேண்டுமா? இதுதான் என் தலைவிதியா அம்மா? நான் பெண்ணாய் பிறந்த நேரம் உன்னை பிரிந்தேனே, எனக்கு கருவிலே கலத்திருக்க கூடாதா? இதற்காக என்னை பிறக்க செய்து விட்டாய் தாய். இத்தனை துன்பம் எல்லாம் அனுபவிக்க போகிறாள் நமது மகள் என்ற எண்ணிதான் எனக்கு முன்பதாக பாசத்தை காட்டி வளர்க்கிறது அண்ணன். இந்த சதிகாரி வேஷத்தால் என் பாசத்தை மறந்துவிட்டு சாட்டை கொண்டு வேட்டையாடி வில்லடமப்படுத்தி விட்டாரு. இந்த நாட்டில் எதற்கு தகுதி இல்லாதவள் தரம் கட்டவள், நீ நாட்டை விட்டு நட என்று என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி துரத்தி விட்டாளே அம்மா. ஒரு நாட்டு இளவரசிக்கு இத்தனை துன்பமா? இந்நாட்டில் வாழ்வதற்கு நான் அருகதையற்றவளா அம்மா? பத்திமா சோயன சுமந்தி பெத்தி அடித்து பாசத்துக்கு முன்னாலே எல்லாம் பத்து மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால
உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக 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 ஆஹா ஓ நனனா 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 வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. சேரன் செங்குத்தன் வகித்த செந்தமிழ் நாடு பாவலர் நாவலர் போற்றும் பழந்தமிழ் நாடு. குரலுக்கு ஒரு வள்ளுவர், கற்புக்கோர் கண்ணகி. இருந்தாலும் இந்த சத்தியமணி நாட்டிலே ஏன் இளைய மகனாக உத்தமன் என்று பெயர் பெற்று சீரர் சிறப்பு வாய்ந்திருந்தது. ஆமாம், சின்ன சின்ன வயதிலே தாய்நாடு சென்று பல பட்டப்படியை முடித்துவிட்டு அண்ணனாகப்பட்டவர் தாய்நாடு திரும்பி சென்றிருந்தார். அது மட்டும் கிடையாது, எனக்கோ பட்டப்படி முடித்து விட்டது. ஆகையால் இப்போது நான் என் தாய்நாடு வந்துவிட்டேன். சந்தே சந்திக்க வேண்டும். எனக்கென்று ஒரே ஒரு தங்கை, ஒப்பற்ற தங்கை இருக்கின்றாள். முத்தழகி. சின்ன சின்ன வயதில் பார்த்தது, இப்போ எப்படித்தான் இருப்பா தெரியவில்லை. ஆகையால் அழகாக ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு போகிறது. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு? அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு
உறவினர் முதலர் பட்டு விடியால் துடிக்கின்றேனே, எரிமலை வீட்டில் சிறுவட்ட மலனம் போல துடிக்கின்றேனே. பிரிவனும் போர்வத்தில் போராடும் எனக்கு உறவிலிருந்து வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பே வராதா? கடிந்து கடிந்து அடைந்த இன்பம் நினைந்து நினைந்து மகிழ்ந்த வாழ்வு கரைவட்ட மீனா குறைவட்ட பாலா நிறைவேற்று வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பே வராதா அம்மா? இனிமேல் இதுக்காக உயிர் வாழ்ந்திருக்க வேண்டும். நான் வாழ தகுதி இல்லாதவள் அம்மா. நீ போன இடத்திற்கு வருகிறேன் அம்மா, என்னையும் ஏற்றுக்கொள் தாயே. நானே வரவில்லை என்றால் இந்த மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து உங்களுடைய உயிரிழப்பட்டு போயிருக்கும். நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஐயா அம்மா, நான் ஒரு நாட்டு இளவரசி. என்ன, ஒரு நாட்டு இளவரசியா? ஆமா. உங்களுடைய நாடு? சத்தியபுரி நாடு. எந்த நாடாயிற்று? சத்தியசீல மன்னன் என் தந்தை. எனக்கு இருப்பது 2 அண்ணன்கள், முத்துவன் முத்தமன் என்று. அப்படி என்ற உங்களுடைய பெயர்? முத்தழகி. முத்தழகியா? அம்மா, நான் யாருன்னு தெரியும் இல்லையா? உங்களுடைய இளைய அண்ணன் நான் தான் முத்தழகி. எதிர்பார்க்கவே இல்லை அண்ணா. சரி அண்ணா, நீங்க புறப்படுங்க. இந்த காலகட்டத்தில் தனித்தனியாக வந்திருக்கிறாயே, காட்டு விலங்குகள் ஏதாவது ஒன்றை செய்திருந்தால் இந்த இளையாளின் மனதை தாங்கியிருக்கமா? அளவு கண்டு அன்பு உன் அண்ணனாகப்பட்டு வைத்திருக்கின்றனம்மா. இதற்காக வர வேண்டும். உன் பாசத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது. மூத்த அண்ணனும் இப்படிதான் என் மீது அளவு கடந்து பாசம் வைத்திருந்தார். அந்த பாவை செய்த பாசத்தால் என்னை மறந்து விட்டு காட்டி கொண்டு வேட்டையாட விட்டார். அவனுக்கு இருந்தாலும் கவலை கிடையாது. தகுதி இல்லாதவள் தரம் கெட்டவள் என்று அடித்து நாட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவள் என்னை கொடுத்து விட்டாள்.
இச்செய்தியை கேட்டு தன் உயிரையே துறக்கலாம் என்று ஓடி வந்தால் எனது இளையன் என்று பிழுவு வந்திருக்கலாமா? இதுதான் விதியா? விதி வலியது என்று சொல்வார்கள். இந்த உண்மை என்ன அவருக்கு தெரிந்தால் என்னால் அவருக்கு மனசாபம் உருவாகுமே. என்னால் அவருக்கு சண்டை வரக்கூடாது, அவர் பாசம் புரியக்கூடாது. ஆகினால் ஏதாவது பொய்தான் சொல்லியாக என் தொழிலுள் விளையாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தவறி கீழே விழுந்து விட்டேன். கால் போன போக்கிலே வந்து விட்டேன். பள்ளி சாலையில் விளையாடி கொண்டிருக்கும் போது தவறி கீழே விழுந்து விட்டேன். தலையில் அடிப்பட்டு வருகின்றார். அரண்மனை சென்றிருந்தால் அரண்மனை வைத்து இருக்கின்றார். அன்னை இருந்தார். அந்த காயத்துக்கு மருந்து போட்டு பாரலவா? இதற்காக வருமா? என்னுடன் பாடிய கேட்டு அரண்மனை பார்க்கலாம். நாட்டிலே இருந்து உடல் அயற்சியா இருக்கும். அரண்மனை சென்று நீ ஓய்வு பெறுங்கள் வேண்டாம். பிறகு நான் வருகிறேன். சின்ன அள்ளி அமுதூட்டி பள்ளிக்கு முன்னே செல்ல விட்டு பின்னாடி பார்த்தோம்.